ஜெயகாந்தன் பாப்பர் வீடியோ பார்த்துட்டு நீ கேம்ப்ல இருந்த நான் பார்த்தேன். உன்னோட ஒரு அசைவும் இன்ஸ்டால பார்த்துக்கிட்டு தான். இவங்க தான் தேவி. சந்தோஷமா அவங்க சிரிக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க, அவங்களுக்கு எத்துப்பல்லு. ஆமா எத்துப்பல்லு அப்படி சொல்லிச்சா இல்ல சந்தோஷமா இருக்கு. சாமி கிட்டே வேண்டும் சிரிப்புல சொல்லி நாங்க ஆக்சுவலி வேலை பார்க்க வந்திருக்கோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே தட்டுல சோறு தராங்க. ஒரே தட்டு பிளாஸ்டிக் தட்டு கிடையாது. தட்டு தண்ணி இருக்கும். நாங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு நாள் ஒரு கோயில் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சு எல்லாருமே சுந்தர தேவியை பார்த்தா ஏன் இவங்க சிரிச்ச முகமா இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரு பிளஸ்ஸே அதான். ஆனா அவங்களுக்கு எத்துப்பல்லு. அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. பாடி சேவிங் பண்ணுங்க. ஆமா பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இல்லை எத்துப்பல்லு, எனக்கு தான். காட்டக்கூடாது. சரி அதனால நான் என்ன ஒரு பாடி ஷேமிங் பண்ணிக்கிறேன். அவங்க எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது இந்த வீடியோ பார்த்துட்டு. நான் ஒரு சோடா புட்டி, இவங்க உலகழகி. பாடி ஷேமிங் டிஸ்க்ளைமர். பாடி ஷேமிங் திருப்புக்கமா. போன தடவை நீங்க தானே வந்தது. 6 கிலோ 70 இருக்கீங்க. இறங்கிக்கோங்க. ஏன் ஹைட்லாம் பார்க்க மாட்டீங்களா? மாசம் மாசம் வளருவீங்கல்ல, அது வழியா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சாப்பாடு பழக்கம் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க சேவை நாட்டுக்கு தேவைன்ற இன்னும் கொஞ்சம் நல்லவே. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல சாய்பாபா பூஜை வச்சுக்கோங்க. பேர்ல இருக்க எங்களுக்கு பிளஸிங் கிடைக்கும். மேரி பிஸ்கட் நம்மளுக்கு மேரி பிஸ்கட் பேக்கெட் தராங்க. கொலை சாப்பாடு இன்னைக்கு நம்மளுக்கு. டீ தராங்களான்னு பாரு. முக்கி முக்கி சாப்பிடலாம். தண்ணி கொடுப்பாங்க. முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது எங்களோட ஆஃபீஸில் இவங்களை வந்து ஸ்னேகான்னு சொல்லுவோம். சிரிப்பழகி ஸ்னேகா அப்படின்னு. அந்த ஸ்னேகா கிடையாது. ஸ்வீட்லாம் தராங்கங்க. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா இந்த சாய்பாபா கோயிலுக்கு ஆனால் எந்த ஊருக்கு வருவாங்க வேண்டியா எடுத்துன்னு வரவங்க ஒரு பிரியாணி வேண்டி எடுத்துன்னு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.